நம்பர் 4, சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பணத்தை பெருக்குவதற்கான முதல் படி சேமிப்பு, இரண்டாவது படி முதலீடு. எவ்வளவு அதிகமா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு சின்ன அமௌண்ட்டாவது எடுத்து நம்மளோட சேவிங்ஸ்ல வைக்கணும். அப்படி சேவ் பண்ற அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணி அதை அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி வளர வைக்கிறதுன்றதையும் ரொம்பவே யோசிக்கணும். நான் சேமிக்க மட்டும்தான் செய்வேன், இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணாலும் ரொம்பவே தப்பு. நம்பர் 5, எவரிதிங் கம்ஸ் வித் a hidden cost. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளும் ஒரு மறைமுகமான செலவோட தான் வருது. நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் வெளிப்படையான ஒரு விலை இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் மறைமுகமா அந்த பொருளுக்குன்னு ஒரு விலை இருக்குன்றது நம்ம யாருக்குமே தெரியறது இல்லை. உதாரணமா, நம்ம ஒரு போன் வாங்கினா அந்த போனுடைய விலை மட்டும்தான் நமக்கு நேரடியான செலவு, அது மட்டும்தான் நம்ம மனசுல பதியும். ஆனா அந்த போன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த போனோட சேர்த்து போன் கேஸ், டெம்பர் கிளாஸ், இது எல்லாமே மறைமுகமான செலவு தான். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதே கிடையாது, இதை பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது. பட் இந்த போன் மாதிரி தான் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் மறைமுகமான செலவுன்னு ஒண்ணு இருக்கு. அதனால எப்பவுமே நம்ம கால்குலேஷன்ல மறைமுகமான செலவுக்கும் சேர்த்து கணக்கு போகும்.